ஸோ இப்போ நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் டேர்ம் 3ல உள்ள லைஃப் மேத்தமெட்டிக்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்ன கவர் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க் சம்ஸ் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3ல லைஃப் மேத்தமெட்டிக்ஸில் வாழ்வியல் கணிதங்கள் அப்படிங்கிற பாட்டில் டைம் அண்ட் ஒர்க், அதாவது பார்த்தீங்கன்னா நேர்மாறல் எதிர்மாறல் அப்படிங்கிற இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து 2 எக்ஸசைஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. எக்ஸசைஸ் 2.1ம் எக்ஸசைஸ் 2.2. இதிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேலஞ்சிங் சம்ஸும் வந்து இருக்குது, அதாவது மேற்சிந்தனை கணக்குகள். ஸோ அதுவும் நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 2.1ல ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் சம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபில் இன் த பிளாங்க்ஸில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு 5 கொஷின்ஸ் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் இன் த பிளாங்க்ஸாக தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள், ஏ என்பவர் ஒரு வேலையை 3 நாட்களிலும் பி என்பவர் 6 நாட்களிலும் முடிப்பார் எனில் இருவரும் ஒன்றாக சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுதான் வந்து டேஸாக வந்து கொடுத்துருக்குறாங்க. ஏ கேன் ஃபினிஷ் எ ஜாப் இன் 3 days whereas B finishes it in 6 days. The time taken to complete the job together is dash days அப்படிங்கிறத வந்து கொஷினாக கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன ஆன்சர் அப்படிங்கிறத பார்ப்போம். கொஷின் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஏ அவரோட வேலையை வந்து 3 நாளில் முடிக்கிறாரு, பி அவரோட வேலையை வந்து 6 நாளில் முடிக்கிறாரு. ஸோ 2 பேரும் சேர்ந்து அதே வேலையை வந்து செய்யும் போது எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிறத வந்து கொஷினாக வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ ஏவோட வேலையை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏவோட ஒரு நாள் வேலையை கண்டுபிடிக்கிறதுக்கு 1/3 அப்படிங்கிறது மாதிரி எழுதிக்கிறோம். ஸோ பியோட ஒரு நாள் வேலையை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 1/6 அப்படிங்கிறது எழுதிக்கிறோம். ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஆட் பண்ணும் போது ஏன் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து தான் அந்த வேலையை வந்து செய்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது ஸோ இங்கே நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம். 3க்கும் 6க்கும் நம்ம எல்சிஎம் எடுக்கும் போது ஸோ 6 அப்படியே வச்சுக்கிறோம். ஸோ இங்கே 3 2s are 6, அப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6 வரணும் அப்படின்னா 1 × 6 6 தான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 + 1 அப்படிங்கிறது வந்துடுது, கீழே வந்து 6 வந்து காமனாக வந்துடுது. ஓகேங்களா? அப்போ 2 + 1 3, இந்த 6 வந்து அப்படியே வந்துடுது. 3 / 6 = இது ரெண்டுத்தையும் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோம் அப்படின்னா 1/2. ஸோ அப்போ 1/2 அப்படின்னு வரதுனால நமக்கு வந்து 2 days அப்படிங்கிறத நம்ம எழுதிக்கிறோம். ஸோ அப்போ ஏவும் பியும் வந்து சேர்ந்து அந்த வேலையை முடிக்கிறதுக்கு 2 நாள் ஆகும். ஆனால் புக் ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தவறாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 2 days அப்படிங்கிறத வந்து கரெக்ட். ஸோ இப்போ நம்ம பார்த்த அந்த ஃபஸ்ட்டு சம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபஸ்ட்டு சம்மை நம்ம இன்னொரு மெத்தட்லேயும் சால்வ் பண்ணலாம். இப்போ நம்ம எந்த மெத்தடில் சால்வ் பண்ணோம் அப்படின்னா எல்சிஎம் மெத்தடில் நம்ம சால்வ் பண்ணோம். ஸோ இன்னொரு மெத்தட் புக்கில் இருக்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணியும் அந்த சம்மை வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஏ வந்து பார்த்தீங்கன்னா 3 நாளில் அந்த வேலையை முடிப்பார், பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 நாட்களில் அந்த வேலையை வந்து முடிப்பார். ஏவும் பியும் சேர்ந்து எத்தனை நாட்களில் அந்த வேலையை முடிப்பாங்க அப்படிங்கிறதான் கொஸ்டினாக வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ × B / A + B. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா. ஸோ ஏங்கிற வேல்யூவை வந்து பார்த்தீங்கன்னா 3 × பியோட வேல்யூ 6 / A + B 3 + 6. ஸோ என்ன வரும்? 3 6 are 18 வருங்களா, / இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 + 6 வந்து 9 வரும். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 2 வரும். ஓகேங்களா? இங்கே வந்து 2 டைம் போகும். 2 days தான் வந்து ஆன்சர். ஸோ இந்த 2 மெத்தடை பற்றியும் நம்ம ஃபஸ்ட்டு பார்ட்டில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். எய்தர் உங்களுக்கு எல்சிஎம் மெத்தட் வந்து ஈஸியாக இருந்தது அப்படின்னா அதை நீங்கள் கன்டினியூ பண்ணிக்கோங்க. இல்லை இந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணால் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். செகண்ட் கொஸ்டின் பாருங்க, என்ன கொடுத்துருக்காங்க, 5 நபர்கள் 5 வேலைகளை 5 நாட்களில் செய்து முடிப்பார் எனில் 50 நபர்கள் 50 வேலைகளை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்? If 5 persons can do 5 jobs in 5 days, then 50 persons can do 50 jobs in dash days. இதுதான் வந்து கொஸ்டின். இது எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த கொஸ்டினில் வந்து பாருங்க என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா 5 நபர்கள் 5 நாட்களில் 5 வேலையை முடிப்பார் எனில் 50 நபர்கள் 50 வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பாங்க அப்படிங்கிறத வந்து கொஸ்டினை கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினை வந்து நம்ம டைரெக்டாகவும் நம்ம போடலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபார்முலா வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது எக்ஸாம்பிள் சம்ஸில் வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணி இந்த சம்மை எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ வந்து பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆக வந்து பிரிச்சுக்கலாம். அதாவது 5 5 5ன்னு கொடுத்ததை வந்து P1 D1 W1, அதாவது பர்சன் 1 days 1, அதுக்கடுத்தது வந்து ஒர்க் 1 அப்படிங்கிறத வந்து நம்ம பிரிச்சுக்கலாம். P2 D2 W2 அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா 50ன்னு கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, அதாவது 50 நபர்கள் 50 வேலைகளை எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம 2 அப்படிங்கிற சீரீஸில் நம்ம வச்சுக்கலாம். அப்போ P1 D1 / W1 = P2 D2 / W2. இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 5 நபர்கள் 5 நாட்களில் 5 வேலையை முடிப்பார்கள் அப்படிங்கிறத வந்து நம்ம தனியாக 5 × 5
டிவைடட் பை 5 அப்படிங்கிறத எழுதிக்கிறோம். அதுக்கு அடுத்தது 50 நபர்கள் 50 வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதனால டேஸ்க்கு வந்து நமக்கு என்னன்னு தெரியாது. ஸோ அதனால வந்து நம்ம அங்கே எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். பிங்கிறது வந்து பர்சன்ஸ், அதாவது நபர், டிங்கிறது வந்து டேஸ் நாட்கள், W அப்படிங்கிறது வந்து வேலைகள், அதாவது ஒர்க் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்கு. ஸோ இப்போ இந்த 5ஐயும் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறோம். பேலன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 இருக்குது. 5 ஈக்குவல் டு இங்கே 50 இருக்குது பார்த்தீங்களா, இந்த 50 இந்த 50யும் வந்து கேன்சல் பண்ணுறோம். எக்ஸ் இருக்குது. அப்போ 5 ஈக்குவல் டு எக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு 5 டேஸ். அதாவது ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 டேஸ். 5 நபர்கள் 5 நாட்களில் 5 வேலையை முடிப்பார்கள் அப்படிங்கும் போது 50 நபர்கள் 50 வேலையை 5 நாட்களில் தான் வந்து முடிக்கிறாங்க. நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ரோமன் லெட்டர் 3 கொஸ்டின் பாருங்க. ஏ என்பவர் ஒரு வேலையை 24 நாட்களில் முடிப்பார். ஏ மற்றும் பி ஆகியோர் ஒன்றாக இணைந்து ஒரு வேலையை 6 நாட்களில் முடிப்பார் எனில் பி என்பவர் தனியே அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? A can do a work in 24 days. A and B together can finish the work in 6 days. Then B alone can finish the work in dash days. இதான் வந்து கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன ஆன்சர் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் சம் பாருங்க, தேர்டு சம். ஓகேங்களா, தேர்டு சம் என்ன வந்து கொடுத்துருக்குறாங்க, ஏ மட்டும் ஒரு வேலையை 24 நாட்களில் வந்து முடிக்கிறாரு. ஆனால் ஏவும் பியும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேலையை 6 நாட்களில் முடிச்சிடுறாங்க. ஆனால் பி மட்டும் அந்த வேலையை வந்து பார்க்கும்போது எத்தனை நாட்களில் முடிப்பாங்க அப்படிங்கிறதான் வந்து கொஸ்டின். ஓகேங்களா, இந்த சம்மையும் நம்ம 2 மெத்தடில் வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். அதாவது நார்மல் எல்சிஎம் மெத்தடு, ஏவோட ஒரு நாள் வேலை என்ன அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணலாம். அது கொஞ்சம் சுத்தலாக இருக்கும். ஓகேங்களா, அது நமக்கு தேவை கிடையாது. ஈஸியாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஒரு ஃபார்முலா வந்து பார்த்தோம் பார்த்தீங்களா, அதாவது A into B divided by A minus B அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா வந்து பார்த்தோம். ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு இந்த ஃபார்முலா எப்படி நம்ம எழுதணும் அப்படின்னா XY divided by X minus Y, இதை தான் நம்ம வந்து சிம்பிளாக A into B divided by A minus B அப்படிங்கிறத ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து நம்ம கொடுத்துருப்போம். ஓகேங்களா, ஸோ இங்கே இடத்துல எக்ஸுங்கிறது என்ன வேல்யூனா, எக்ஸுங்கிறது நம்ம A வேல்யூ எடுத்துக்கிறோம். Y அப்படிங்கிறது என்ன வேல்யூ அப்படின்னா A plus B, ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ண வேலையை நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, ஸோ அப்போ அதுக்கு பதில் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், ஏக்கு பதில் நம்ம ஏவோட வேல்யூ 24 அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணுறோம். இன்டூ பியோட ஒர்க் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, அதான் கேட்டிருக்காங்க. அந்த இடத்துல ஏவும் பியும் சேர்ந்து பண்ண வேலையை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம் 6ன்னு. டிவைடட் பை கீழே ஏக்கு ஏவோட வேல்யூ 24 நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். மைனஸ் பிங்கிற இடத்துல ஏவும் பியும் சேர்ந்து பண்ண ஒர்க்கை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம் 6 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், 24 into 6 டிவைடட் பை 24 minus 6 வந்து பார்த்திங்கன்னா 18. ஓகேங்களா, இந்த 6ஐயும் இந்த 18ஐயும் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 3 கிடைக்கும். ஓகேங்களா, இந்த 3ஐயும் இந்த 24ஐயும் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோம்னா 8 வந்து கிடைக்கும். ஓகேங்களா, அப்போ 8 days. ஸோ இதுதான் வந்து ஆன்சர். இது வந்து சிம்பிளாக நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக வந்து நம்ம எல்சிஎம் வந்து எடுத்து ஒரு நாள் ஒர்க் என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிச்சி அதுக்கடுத்தது கொண்டு போகிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்சிஎம் எடுத்து அது பெரிய ப்ராசஸாக இருக்கும். இது வந்து சிம்பிளாக இந்த மாதிரியான சம் வந்து கேட்டிருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பார்ட்டில் நம்ம இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்துருப்போம். அதை பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும். நம்ம நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஏ என்பவர் தனியே ஒரு வேலையை 35 நாட்களில் முடிப்பார். பி ஆனவர் ஏஐ விட 40% கூடுதல் திறன் வாய்ந்தவர் எனில் பி ஆனவர் அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? ஏ alone can do a piece of work in 35 days. If B is 40% more efficient than A, then B will finish the work in dash days. இதான் வந்து கொஸ்டின். இதுக்கு ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் ரோமன் லெட்டர் 4. இது கொஞ்சம் வித்தியாசமான கொஸ்டின். அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏ என்பவர் 35 நாட்களில் ஒரு வேலையை வந்து முடிக்கிறாரு. பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏவை விட 40% வந்து திறன் அதிகமாக உள்ளவர். அதாவது ஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக வேலையை முடிக்கிறார் அப்படின்னா பி வந்து பார்த்தீங்கன்னா அவரை விட ஸ்பீடாக வேலைக்கு வந்து முடிப்பார். அப்போ எத்தனை சதவீதம்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 40% கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏவை விட பி வந்து அதிகமாக திறன் கொண்டவர், கொஞ்சம் வேகமாக ஒர்க் பண்ணுவார். அப்போ பார்க்கும் போதே நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா ஏ 35 நாளில் முடிக்கிற வேலையை பி வந்து பார்த்தீங்கன்னா ஏவை விட 40% வந்து கூடுதல் திறனில் செய்யும் போது கம்மி நாட்கள் தான் ஆகும். அதாவது ஏவை விட பி வந்து கம்மி நாட்கள் தான் ஆகும். அப்படிங்கும் போது பார்க்கும் போதே நமக்கு தெரிஞ்சிருது அந்த எக்ஸாக்ட் வேல்யூ. அதாவது ஏ 35 நாளில் முடிக்கிறார் அப்படின்னா பி எத்தனை நாளில் முடிக்கிறாருங்கிறது வேணும் பார்த்தீங்களா.
ஸோ அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா ஏபி நம்ம தனியாக எழுதிக்கிறோம். ஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 35 நாளில் வந்து வேலையை வந்து முடிக்கிறாரு. பி எத்தனை நாளில் வேலையை முடிக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது, அதனால நம்ம அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். அதுக்கு அடுத்தது கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏவை விட பி வந்து 40% வந்து கூடுதல் வந்து திறனாக இருக்கிறாரு. திறனில் வந்து முடிப்பார். கூடுதல் திறனில் வந்து எந்த ஒர்க் கொடுத்தாலும் ஏவை விட பி வந்து பார்த்தீங்கன்னா 40% வந்து கூடுதல் திறனில் வந்து செஞ்சு முடிப்பார். அப்போ 40% கூடுதல் திறனில் வந்து செய்யும் போது கண்டிப்பாக ஏவை விட பி வந்து குறைச்ச நாட்கள் தான் ஆகும். ஓகேங்களா? இப்போ 2 பேருக்குமே 100% திறன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துப்போம். அதாவது ஏக்கு வந்து 100% திறன் இருக்குது, பிக்கும் 100% திறன் இருக்குது. அதாவது ஒரு மனிதர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 2 பேருக்குமே 100% திறன் இருக்குது. அப்போ ஏவை காட்டிலும் பிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 40% கூடுதல் திறன் இருக்குது. ஓகேங்களா? இதில் நல்லா வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். ஏக்கும் 100% திறன் இருக்குது, பிக்கும் 100% திறன் இருக்குது. ஏவை காட்டிலும் பிக்கு கூடுதலாக 40% திறன் இருக்குது. அப்போ இங்கே நம்ம 140 கொடுத்து இங்கே 100 கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களுக்கு அது வந்து திறனில் வந்து அதிகமாக வராது. ஏன் அப்படின்னா 100 விட 140ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்துடும் பார்த்தீங்களா? ஸோ அதனால் ஏவை விட பி அப்படிங்கிறவர் வந்து நாட்களை வந்து அதிகமாக செய்ய போகிறாரு, வேலையை வந்து அதிகமாக செஞ்சிருவார். அதாவது அதிக நாட்கள் எடுத்துப்பார் அந்த வேலையை முடிக்கிறதுக்கு. ஆனால் ஆக்சுவலாக என்ன கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, ஏவை விட பி வந்து 40% கூடுதல் திறன் உள்ளவர். நம்ம இங்கே நம்ம 140 கொடுத்துட்டோம் அப்படின்னா ஏவை விட பி வந்து அந்த வேலையை முடிக்கிறதுக்கு அதிகமான டைம் வந்து எடுத்துப்பார் அப்படிங்கிற மாதிரி அர்த்தமாகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, உங்களுக்கு அதிகமாக மார்க் எடுத்தவங்கள ஃபஸ்ட்டு ரேங்காக கொடுப்பாங்க. ப்ரோக்ரஸ் ரிப்போர்ட் வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. கிளாஸில் வந்து ஒரு 30 பேர் இருக்காங்க அப்படின்னா 1000க்கு 999 மார்க் எடுத்தவங்க என்ன பண்ணுவான், ஃபஸ்ட்டு ரேங்காக வருவான். அதுவே வந்து 800 700 மார்க் எடுத்தவன் அடுத்தடுத்த ரேங்க்கில் வருவான். ஓகேங்களா? அப்போ வேல்யூஸ் அதிகமாகுது. ரேங்க்குங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ரேங்க் வந்து மினிமமான நம்பர் தானே. 10வது ரேங்க் எடுத்துகிட்டு இது பெரிய ரேங்க் 1 விட 10 பெருசுன்னு சொல்ல முடியாது பார்த்தீங்களா? அப்போ அதிகமான மார்க் எடுக்கிறவனுக்கு லீஸ்ட் நம்பர் தான் வந்து ரேங்காக வந்து கொடுப்பாங்க. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க் வரும். அப்போ ஏவை விட பி வந்து 40% அதிக திறன் மிக்கவர்னா ஏவை விட பி வந்து கம்மியான டைம்லேயே வேலையை முடிச்சிருவார். ஓகேங்களா? ஸோ அதனால் இதுக்கும் உங்களுக்கு ஏவுக்கும் பிக்கும் 40ங்கிறது டிஃப்ரென்ஸ் இருக்கணும். ஸோ இங்கே 100ங்கிறதும் எடுத்துக்கலாம், இல்லை வேறு 1ன்னு நம்ம கொடுத்துக்கிட்டு இங்கே 41 அப்படிங்கிறதும் எடுத்துக்கலாம். அதாவது 2 பேருக்கும் ஈக்குவலான திறன் இருக்குது. ஏவை காட்டிலும் பிக்கு வந்து கூடுதல் திறன் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏ எடுக்கிற டைமை விட பி வந்து கம்மியாக தான் எடுப்பான் அப்படிங்கிறத நம்ம கொஷினை பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கிறோம். ஸோ அதை கொண்டு வரதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, உங்களுக்கு இங்கே 140 டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 140 இருக்கணும், அவ்வளோதான். கொஸ்டினில் 40 கொடுத்துருக்காங்கல்ல, அதுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து 40 இருக்கணும். ஓகேங்களா? அப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறோம். அப்போ 35 × 100 நீங்கள் எழுதிக்கணும். 140 × எக்ஸ் வந்து 140 × எக்ஸுங்கிறத நம்ம எழுதிக்கிறோம். ஓகேங்களா? அப்போ எக்ஸை வச்சுக்கிட்டு இந்த பக்கம் உள்ள மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற வேல்யூ இந்த பக்கம் கொண்டு போனோம், டிவிஷனில் வருங்களா? அப்போ 35 × 100 டிவைடட் பை உங்களுக்கு 140. அப்போ இதையும் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறோம். அதாவது இந்த 0வும் இந்த 0வும் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறோம். இந்த 35 நம்ம வந்து 7th டேபிள் அடிக்கும்போது 5 கிடைக்கும். இந்த 14th 7th டேபிள் அடிக்கும்போது நமக்கு 2 கிடைக்கும். இந்த 2வையும் இந்த 10ஐயும் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோம்னா 5 கிடைக்கும். அப்போ 5 × 5 25. இப்போ எக்ஸோட மதிப்பு 5 × 5 25 வருது. அப்போ ஏ என்பவர் 35 நாட்களில் முடிக்கும் வேலையை பி ஏவை காட்டிலும் 40% கூடுதல் திறன் வச்சிருந்தாருன்னா அதே வேலையை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 நாள்லயே முடிச்சிருவாரு. நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம்.